இன்றைக்கி பேப்பரில் எங்களை நிம்மதியாக படிக்க விடுங்க அப்படின்னு குழந்தைங்க புலம்புற மாதிரி, அலற மாதிரி, கதற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்த குழந்தைங்கலாம் பாருங்களேன், இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க. இவங்களாம் யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சியில் போன வாரம் கள்ள சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்க இல்லையா? இது வரைக்கும் பலி எண்ணிக்கை 55 தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா இறந்து போனவங்க, அப்பா இறந்து போனவங்க, அம்மா இறந்து போனவங்களோட குழந்தைங்க தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10 லட்சம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 10 லட்சம் எவ்வளோ நாளைக்கு செலவாகும், எவ்வளோ நாளைக்கு பத்தும்னு தெரியல. ஆனால் சொத்துலேயே பெரிய சொத்து கல்வி சொத்துன்னு சொல்லுவாங்க. செல்வத்திலே பெரிய செல்வம் கல்வி செல்வம்பாங்க. இந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் படிக்கணும், நாங்கள் படித்து பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா அந்த பகுதியில் அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவங்க பகுதி கருணாபுரம் சொல்லுவாங்க. அங்கே நிறைய விளிம்பு நிலை மனிதர்கள் ஜாஸ்தி. பெரிய பணக்காரங்க கிடையாது. இந்த பெயிண்டருங்க, மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இப்படி அவனுக்கு ஒரு நாள் கூலி ஒரு 500 ரூபா கிடைச்ச பெரிய விஷயம். அதிகமாக கல்வியறிவு படிப்பறிவுலாம் கிடையாது. நிறைய வீட்டுக்கு கதவே இருக்காது, சாக்கு தான் தொங்கும். சும்மா மரக்கதவு, சாக்கு, சாணி போட்ட திண்ணை, இப்படி தான் இருக்கும். பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் இத்தனை வருஷமாக அவங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் பிறந்த குழந்தைங்க ஓரளவுக்கு படித்து நிமிர்ந்து வந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஒரு பெரிய சோகம்னா, நிறைய பேர்த்துக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஒரு 12 பேர்த்துக்கு பக்கம் கண் பார்வை போயிடுச்சு. ஒரு 55, 56, 57 பக்கம் இறந்துட்டாங்க. இன்னி பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் எங்களை எப்படியாவது நாங்கள் படிக்கணும், நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க. டெய்லி ஒரு ஃப்ளக்ஸ் அங்கே கட்டுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அங்கே சோகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம சேனல் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறைய தொழில் மாவட்டங்கள் இருக்குது. திருப்பூர், ஈரோடு, சிவகாசி, இந்த மாதிரி நிறைய தொழில், கோயம்புத்தூர், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மாவட்டங்கள் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் இருக்குது, தொழிலாளர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நம்ம டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக ஒரு கோரிக்கை என்னென்னா, ஒரு ஐடியா தான் அது. இது எந்தளவுக்கு சாத்தியப்படுத்த போகிறாங்க, எவ்வளோ யதார்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்மளுடைய சேனல் நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொழில் நகரத்தில் கூடிய ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, தொழில் நிறுவனர் உரிமையாளர்கள், ஓனர்ஸ், தொழில் துறையினர், அவங்கெல்லாம் அங்கே அந்த கள்ளச்சாராயம் அதில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள், நல்லா இருக்கிற குடும்பங்கள், அங்கேருந்து வேறு பக்கம் நல்லா சம்பாதிக்க நினைக்கிற குடும்பங்களை திருப்பூருக்கோ, ஈரோட்டுக்கோ, சிவகாசிக்கோ அந்த குடும்பத்தை, அந்த தொழில் குடும்பத்தை அப்படியே வேலை கொடுத்து அவங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவு ஏற்றுக்கிற மாதிரியான நிறுவனங்கள் யாராவது முன் வந்தாங்கன்னா, தொழில் அமைப்புகள் ஒரு முன் வந்தாங்கன்னா, இந்த பேரிடர் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூறாவளி, புயல், வெள்ளம், நிலச்சரிவு, இந்த மாதிரி இடத்துல வரும்போது நன்கொடை தருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ட்ரெஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது இதையும் ஒரு பேரிடரை நினச்சி, ஏன் அரசாங்கம் மட்டும்தான் காசு தரணுமா, நம்மளும் ஏன் உதவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பங்கள், இந்த குழந்தைங்க படிப்பு, இதெல்லாம் ஏன் எடுத்துக்க ஒரு முன் வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் தான், பணிவான ஒரு கருத்து தான். ஏன்னா பெரிய தானத்திலே பெரிய தானம் இந்த கல்வி தானம்பாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்வி கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களாம் பாருங்கள், நாளைக்கு அப்படியே அவங்க தலைமுறையே மாறிடும். ஸோ அந்த கள்ளச்சாராய சாவு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இது நம்மளுடைய பணிவான ஒரு கோரிக்கை, கருத்து. இது சரியா தவறா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. மனசில் பட்டதை நம்ம நேயர்கள் மூலமாக நம்ம அதை தெரியப்படுத்திக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். இது நம்ம டாலர் சிட்டி நியூஸ் மூலமாக ஒரு பிளேயர் சொல்லி போட்டு அந்த குழந்தைகளுக்கு, மெயினாக அந்த குழந்தைகள், அப்பாவி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.